தமிழ்நாட்டில் 15 இடங்களில் 100 டிகிரியை தாண்டி பதிவான வெப்பம். அதிகபட்சமாக ஈரோட்டில் 107 டிகிரி ஃபாரன்ஹீட் பதிவு. வடதமிழக உள் மாவட்டங்களில் இன்றும் வெப்ப அலை வீசும் என வானிலை மையம் எச்சரிக்கை. நண்பகல் 12 மணி முதல் மதியம் 3 மணி வரை தேவையின்றி வெளியே வர வேண்டாம் என மக்களுக்கு ஆட்சியர்கள் அறிவுரை. கேரளா, கர்நாடகா உள்ளிட்ட மாநிலங்களில் 2ஆம் கட்ட மக்களவைத் தேர்தலுக்கான பரப்புரை நிறைவு. 13 மாநிலங்களில் உள்ள 89 தொகுதிகளில் நாளை வாக்குப்பதிவு. கேரளாவின் கொல்லம் மாவட்டத்தில் காங்கிரஸ் மற்றும் கம்யூனிஸ்ட் தொண்டர்களுக்கிடையே மோதல். காங்கிரஸ் எம்எல்ஏ உள்ளிட்ட 4 பேர் காயம். இந்தியா கூட்டணியில் ஆண்டுக்கு ஒரு பிரதமர் என்ற திட்டத்தை செயல்படுத்த காங்கிரஸ் ஆலோசனை. மத்திய பிரதேச பொதுக்கூட்டத்தில் பிரதமர் மோடி குற்றச்சாட்டு. பரம்பரை சொத்தின் மீது வரி விதிக்கும் திட்டம் எதுவும் காங்கிரசிடம் இல்லை. பிரதமர் மோடியின் குற்றச்சாட்டுக்கு மூத்த தலைவர் ஜெய்ராம் ரமேஷ் விளக்கம். சமூக நீதியை நிலைநாட்டுவதில் தமிழ்நாடு முதலிடத்தில் இருப்பதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பெருமிதம். டெல்லி சமூக நீதி மாநாட்டில் முதல்வரின் உரையை வாசித்த திமுக எம்பி வில்சன். வெப்ப அலையால் மகாராஷ்டிராவில் பரப்புரையின் போது மேடையிலேயே மயங்கி விழுந்த மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி. சிகிச்சைக்கு பிறகு மீண்டும் மேடைக்கு வந்து உரை. மக்களவைத் தேர்தலில் போட்டியிடுகிறார் சமாஜ்வாதி கட்சித் தலைவர் அகிலேஷ். உத்தரப்பிரதேசத்தின் கனோஜ் தொகுதியில் இன்று மனு தாக்கல். ஒப்புகைச் சீட்டுகளை முழுமையாக எண்ணக்கோரிய வழக்கில் தரவுகள் அனைத்தையும் முன்வைத்தது தேர்தல் ஆணையம். 2வது முறையாக தீர்ப்பை ஒத்திவைத்தது உச்சநீதிமன்றம். தாம்பரத்தில் ரயிலில் 4 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்ட விவகாரத்தில் நைனா நாகேந்திரனுக்கு மீண்டும் சமன். நேரில் ஆஜராகி விளக்கமளிக்க கால அவகாசம் கோரியிருந்த நிலையில் மே 2 ஆஜராக உத்தரவு. டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 மற்றும் 2A பணியிடங்களுக்கு நேர்காணல் கிடையாது என அறிவிப்பு. தகுதி அடிப்படையில் ஒருங்கிணைந்த தொழில்நுட்ப சேவைகள் தேர்வை நடத்தவும் நடவடிக்கை. மானாமதுரை வீர அழகர் கோயில் சித்திரை திருவிழாவையொட்டி நிலாச்சோறு நிகழ்வு கோலாகலம். வைகை ஆற்றங்கரையில் இரவில் கூடி குடும்பத்தினருடன் உணவருந்திய மக்கள். உடல் பருமனை குறைக்க அறுவை சிகிச்சை செய்து கொண்ட புதுச்சேரி இளைஞர் உயிரிழப்பு. குடும்பத்தினர் அளித்த புகாரின் பேரில் காவல்துறையினர் விசாரணை. ஆன்லைன் மூலமாக வாடிக்கையாளர்களை சேர்க்கக்கூடாது என கோட்டக் மஹிந்திரா வங்கிக்கு கட்டுப்பாடு. கிரெடிட் கார்டுகளை புதிதாக வழங்கக்கூடாது என்றும் ரிசர்வ் வங்கி தடை. கேண்டிடேட் செஸ் தொடரில் சாம்பியன் பட்டம் வென்று சென்னை திரும்பிய குகேஷுக்கு உற்சாக வரவேற்பு. உலக செஸ் சாம்பியன்ஷிப் பட்டத்தை வெல்வதே இலக்கு என பேட்டி. எனக்கு ஜெயிக்கிறதுக்கு நான் என்னால் பண்ண முடியுமோ அதை நான் பண்ண முயற்சி பண்ணுறேன். வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் மேட்ச் ஆடுறதுக்கு ரொம்ப ஈகராக இருக்கு. ஐபிஎல் தொடரில் குஜராத் அணியை 4 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தியது டெல்லி. புள்ளிகள் பட்டியலில் 6வது இடத்துக்கு முன்னேற்றம். நிறைய அரசியலுக்கும் மக்களுக்கும் டைப்கள் வருஷத்துக்கு ஒரு படமாவது பண்ணீங்க. அதாவது ஸ்டேட்ல பூத் போவாங்க அந்த ஆடியன்ஸோட செலிப்ரேஷன் சரி வியாபாரம் எல்லாம் தாண்டி அந்த செலிப்ரேஷன் நாங்கள் ஒரு ரசிகனா பூத் தொடர்ந்து படம் பண்ணிக்கிறேன். வடதமிழக உள் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று வெப்ப அலை வீசும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.
மழைக்காலத்தையொட்டி வெப்பத்தின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. நேற்று மட்டும் தருமபுரி, மதுரை, சேலம், திருச்சி உட்பட 15 இடங்களில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டை தாண்டி வெப்பம் பதிவானது. அதிகபட்சமாக ஈரோட்டில் 107 டிகிரி அளவிலும், திருப்பத்தூர், வேலூர் பகுதிகளில் 106 டிகிரியை தாண்டியும் வெப்பநிலை பதிவாகியுள்ளது. பல நகரங்களில் வெயில் கொளுத்தியதால் சாலைகளில் மக்களின் நடமாட்டம் குறைந்திருந்தது. இப்போ தண்ணிலாம் கொண்டு வந்தோம்னா பாட்டில் உள்ள தண்ணி ஆட்டோமேட்டிக்காவே ஹீட் ஆகுது. எங்களோட ஒர்க்குமே வெயில் அலையிறதுனால ரொம்பவே சஃபர் ஆயிட்டு இருக்கிறோம். இங்க தண்ணி சரி வெளியில வாங்கலாம் அப்படின்னு பார்த்தா அதுவுமே வந்துட்டு கடைகள்ல இதுதான் சீசன் அப்படின்றதுனால, சம்மர் சீசன்றனால காஸ்ட்டுமே ரொம்ப ஹை பண்றாங்க. வண்டி ஓட்டுவதற்கு ரொம்ப கடுமையாக இருக்கிறது. டீசல் நம்ம வெயிலில் ரொம்ப ஏர் வாங்குது. வெயில் கடுமையாக இருக்கிறதுனால டேங்க் பயங்கரமாக சூடாகிறதுனால ஏர் வாங்கிறதுனால வண்டி ஓட்டுவதற்கு ரொம்ப சிரமமாகவும் இருக்குது. தருமபுரி, கோவை, நீலகிரி, வேலூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் பொதுமக்கள் பகல் 12 மணி முதல் 3 மணி வரை தேவையின்றி வெளியே வர வேண்டாம் என எச்சரிக்கப்பட்டுள்ளனர். வெயிலின் தாக்கத்தால் உடல்நலக் குறைவு ஏற்பட்டால் உடனடியாக மருத்துவரை அணுகவும் அறிவுறுத்தியுள்ளனர். வெப்ப அலை வீசக்கூடும் என வானிலை மையம் எச்சரித்துள்ளதால் போதுமான அளவு நீர் அருந்துமாறும் பொதுமக்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். வெயிலில் அலைவதால் உடல்நலக் குறைவு ஏற்படும் என ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையின் முதல்வர் தேரணி ராஜன் எச்சரித்துள்ளார். கடுமையான தலைவலி இருக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லைட் ஹெட்டட்னஸ், அப்படியே பலுவாக இருக்குது, இல்லைன்னா ஹெவியாக இருக்குது, இல்லை லைட்டாக இருக்குது, இல்லது தடனை வேர்த்து போகிறது மட்டும் இல்லாமல் வெளுத்து போகிறது, இது ரெண்டும் இருக்கும். பல்ஸ் இடம் கூடிடும், நெஞ்சு படபடப்பு அதிகமாகிடும், ஒரு சோர்வு, ஒரு கன்ஃபியூஸ்டு ஸ்டேட், நம்ம எந்த நிலைமையில் இருக்குன்னே தெரியாமல் சோர்ந்து உட்காந்துருது. இது ஹீட் எக்ஸாஸ்ஷன் சொல்லுவோம். ஹீட்டினுடைய தாக்கத்தினால் ஏற்படுகின்ற எக்ஸாஷன். இதுவே ஒரு 104 டிகிரி போகுது, 40 டிகிரி சென்டிகிரேட் வருது அப்படின்னும் போது என்னன்னா அந்த உள் வாங்கின வெப்பத்தை வெளியே ஏற்ற முடியாமல் உடம்பு முழுமையாக சக்கை போன்று ட்ரை ஆயிடும். ட்ரை ஆனது மட்டும் இல்லாமல் அவர் சுயநினைவு இழக்கக்கூடிய நிலைமைக்கு வரைக்கும் போகலாம். இதனிடையே இன்றும் வட தமிழக உள் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் வெப்ப அலை வீசும் என வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. வட தமிழக உள் மாவட்டங்களின் ஒரு சில இடங்களில் அதிகபட்சமாக இயல்பை விட 3 டிகிரி முதல் 5 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பம் அதிகமாக இருக்கக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலை தமிழக உள் மாவட்டங்களின் சமவெளி பகுதிகளில் ஒரு சில இடங்களில் 38 டிகிரி முதல் 41 டிகிரி செல்சியஸ் வரையிலும், இதர மாவட்டங்களின் சமவெளி பகுதிகள், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் 35 டிகிரி முதல் 38 டிகிரி செல்சியஸாக பதிவாகக்கூடும் என கணிக்கப்பட்டுள்ளது. சென்னையின் அதிகபட்ச வெப்பநிலை 37 முதல் 38 டிகிரி செல்சியஸாக பதிவாக வாய்ப்புள்ளது. இதனிடையே விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே மருந்து கடைக்கு வந்த பூபால்பட்டியைச் சேர்ந்த பொன் அருளப்பன் என்பவர் திடீரென சுருண்டு விழுந்து உயிரிழந்தார். 100 டிகிரிக்கு மேல் வெயில் கொளுத்திய நிலையில் அதனால் மயக்கம் ஏற்பட்டு உயிரிழந்திருக்க கூடும் என்று கூறப்படுகிறது. இரண்டாம் கட்ட நாடாளுமன்ற தேர்தலுக்கான பிரச்சாரம் நிறைவடைந்த நிலையில் அரசியல் கட்சித் தலைவர்களும் வேட்பாளர்களும் தீவிரமாக இறுதிக்கட்ட பரப்புரை மேற்கொண்டனர். மகாராஷ்டிராவின் அமராவதியில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, சிவசேனாவின் போலி தலைவரான உத்தவ் தாக்கரே சோனியா காந்திக்கு பயந்து அயோத்தி ராமர் கோவிலில் ராமருக்கு உயிரூட்டும் நிகழ்வில் கலந்து கொள்ளவில்லை என்றும், ராகுல் காந்தி உட்பட விழாவில் கலந்து கொள்ளாத பலரும் ராமரை அவமானப்படுத்தி விட்டார்கள் என்றும் குற்றம் சாட்டினார். பிரதமர் மோடி ஒட்டுமொத்த நாட்டையும் ஊழல்